பாஜகவோட போனா நமக்கு கிடைக்கிற ஓட்டு கூட கிடைக்காம போயிடும், மைனாரிட்டிஸ் வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எடப்பாடிக்கு இருக்கா சார்? இல்ல இல்ல அப்படி ஒரு எண்ணம் 2023ல ஏற்பட்டு தான் அவர் அதுல இருந்து வெளியில வந்தார். சரி, நாம வந்து பாஜகவுல இருந்து வெளியில வந்தாதான் திமுகவில் இருக்கிற கட்சிகள் 2 3 நம்மளோட கட்சிகள் வரும். வருவாங்க, சிறுபான்மை வாக்குகளும் நமக்கு கிடைக்கும், ஒரு கணிசமான வெற்றியை பெறுவோம், ஆமா மெகா கூட்டணி அமைச்சிருவோம் அப்படின்னார். அவர் வியூகம் தவறா போயிடுச்சு. ஆமா தவறா போயிடுச்சு. அது மெகா கூட்டணி அமைக்கல. கடைசி வரைக்கும் போராடி பாமகவோட அங்கிருந்து வெளியில வந்து தேமுதிகவும் எஸ்டிபிஐ மட்டும்தான் இருந்தாங்க. அதே நிலை தான் இப்பவும் இருக்கு. இப்போ தேமுதிக கூட வந்து திமுக கூட நெருக்கம் பாராட்டுறாங்கன்னு செய்திகள் வருது. ஆமா 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 அவங்களுமே இப்ப இருக்காங்க. இது பாஜகவோடு மீண்டும் இணைந்தால் எஸ்டிபிஐ இருக்காது. ஆமா இருக்காது. அப்ப ஏறத்தாழ ஒரு 18-19% வாக்குகளோடு பாஜக என்டி அணி இருக்கிறது. ஒரு 23% வாக்குகளோடு அதிமுக இருக்கிறது. இது நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த வாக்கு சதவீதம். சட்டமன்ற தேர்தல் என்று வந்தால் திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய அளவிற்கு அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக வலிமை பெற்று விட்டது. அப்படிங்கிற போது வாக்குகள் சதவீதம் கூடும். இன்னொரு 10% கூட கூடும். ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற பொதுமக்களும் பல்வேறு அமைப்பினரும் கூட ஒரு 8-10% பேர் வாக்களிப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் எல்லோரும் அதை வலியுறுத்துகிறார்கள்.